குட் ஈவ்னிங், திஸ் இஸ் யோர்ஸ் லைஃப் பேரபிள்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யோசிச்சு பாருங்க, ஊருக்கே பாடம் சொல்லித் தர்ற ஒரு ஆசிரியே ஆனா தான் சொந்த மகனையே காப்பாற்ற முடியாம கண்ணீர்ல கரையிறாங்க. இது அவங்களோட கதை. சுவர்களுக்குள்ள நடக்கிற ஒரு மௌனமான போராட்டத்தோட முதல் பகுதி இது. ராத்திரி நேரம், வீடு முழுச ஒரு அமைதி. அந்த அமைதியில ஒரே ஒரு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. பேனா எழுதுற சத்தம். பரீட்சை பேப்பர்களை திருத்திட்டு இருக்காங்க ஆசிரியை மெஹ்ரா. அப்போதான் அவரோட ஒரே பையன் சதாம் மெதுவா ரூம்குள்ள வர்றான். ரொம்ப தயங்கி தயங்கி நின்னுக்கிட்டே சொல்றான், உம்மா, தமிழ் செமினாருக்கு காசு வேணும். மேஹரா அவங்க கண்ணாடிய சரி பண்ணிக்கிட்டே நிமிர்ந்து பாக்குறாங்க. ஏப்பா, டியூஷன் ஃபீஸ் கட்டும்போதே எல்லா செமினாருக்கும் சேர்த்துதானே கட்டினேன் அப்படின்னு மெஹ்ரா கேக்குறாங்க. இல்லம்மா, இது வேற ஸ்பெஷல் செமினார்னு சதாம் மழுப்புறான். அவனோட பதில்ல ஒரு தடுமாற்றான். அது அவங்களுக்கு அப்ப பெருசா தெரியல. இந்த டியூஷன் வாதியாரங்களுக்கு இதான் வேலை, மாத்தி மாத்தி காசு கேட்கறதுன்னு மெஹ்ரா முணுமுணுக்க சதாமுக்கு கோபம் புத்துக்குச்சு. ஒரு 1000 ரூபாய்க்கு ஏமா இப்படி பண்றீங்க, உங்களால எனக்கு மானமே போதுன்னு கத்துறான். அந்த வார்த்தைங்க மெஹ்ராவோட மனசை கீறுச்சு. உடனே இந்தா புடின்னு பணத்தை எடுத்து நீட்டினாங்க. அவன் அதை வாங்கிட்டு வேகமா போயிட்டான். சரி, இந்த குடும்பத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மெஹ்ராவும் அவங்க கணவர் பாரிக்கும் 2 பேருமே ஒரே கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ். அவங்களுக்கு ஒரே மகன் சதாம் 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தான். பையன் நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும், இதுதான் அந்த பெற்றோரோட ஒரே கனவா இருந்துச்சு. இப்படி ஒரு வாரம் போயிருக்கோம். ஒரு நாள் ராத்திரி பாரிக் தொழுகையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது வழியில சதாமுடைய டியூஷன் மாஸ்டர் பாக்குறாரு. அப்பதான் சந்தேகத்துக்கான முதல் விதை அவங்க மனசுல விழுந்தது. என்ன சார், உங்க பையன் இப்போலாம் கிளாஸுக்கே வர்றதில்லன்னு அந்த டீச்சர் சொன்னதும் வாரிக்கிற்கு தூக்கி வாரி போட்டுச்ச. அப்படியா, நான் விசாரிக்கிறேன். போன வாரம் கூட செமினாருக்கு காசு கேட்டானே, நீ இழுத்தாரு. இல்லையே சார், எல்லா ஃபீஸும் மொத்தமா முதல்லயே வாங்கியாச்சே. அந்த பதில் ஒரு அப்பாவோட மன அமைதிய மொத்தமா களைச்சு போட்டுச்சு. ஆனா அத வெளிக்காட்டிக்காம அமைதியா வீட்டுக்கு வந்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சதாமோடைய கிளாஸ் டீச்சர் மெஹ்ராவை தேடி வந்தாரு. ரொம்ப அக்கறையா சொன்னாரு, டீச்சர், உங்க மகன் படிப்புல ரொம்ப பின்தங்கி போறான். அவன் பழகுற நண்பர்கள் வட்டமும் சரியில்லை, கொஞ்சம் கவனிங்க டீச்சர்னு சொல்லிட்டு போனாரு. என் மகனா? முதல்ல மெஹ்ராவோட மனசுல ஏத்துக்கவே இல்ல. என் பையன் அப்படி இருக்கவே மாட்டான்னு முழுசா நம்புச்சு. ஆனா ஒரு தாயோட மனசுக்கு தெரியாதா, ஏதோ தப்பா நடக்குதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அன்னையிலிருந்து அவனை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல அவங்க பார்த்த விஷயம், அவன் எப்போதுமே தனிமைய விரும்பினான். முதல்ல சரியா சாப்பிடாம இருந்தான். அப்புறம் ராத்திரியில தூக்கமே இல்ல. கண்ணு எப்பவும் செக்கச்செவேல்னு இருந்துச்சு. அடிக்கடி பணம் கேட்க ஆரம்பிச்சான். சில சமயம் அவங்களுக்கே தெரியாம பர்ஸ்ல இருந்து திருடவும் ஆரம்பிச்சான். அவனோட ஒவ்வொரு சின்ன மாற்றமும் மெஹ்ராவோட இதயத்துல ஒரு பெரிய முள்ளா குத்திக்கிட்டே இருந்துச்சு. இங்க ஒரு நிமிஷம் நாம எல்லாரும் யோசிக்கணும். நம்ம பிள்ளைங்களோட கண்ணை பார்த்து கடைசியா எப்போ மனசு விட்டு பேசணும்? அவங்க நண்பர்கள் யாரு, அவங்க பழக்க வழக்கங்கள் என்னன்னு நமக்கு உண்மையாவே தெரியுமா? இல்ல நம்ம வேலைப்பழுல இதையெல்லாம் கவனிக்க தவறிட்டோமா? இல்ல, இதுக்கு மேல இத விதவே கூடாது. ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்குது, அத கண்டுபிடிச்சே ஆவணும். ஒரு நாள் சதாம் வெளிய போன சமயம் பார்த்து இதயம் படபடக்க அவனோட ரூம்குள்ள நுழைஞ்சாங்க மெஹ்ரா. அவனோட புத்தக அலமாரி, கட்டிலுக்கு கீழன்னு எல்லா இடத்தையும் தேடுறாங்க. கடைசியா புத்தகங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன பொட்டலம் கையில சிக்குச்சு. அது காதல் கடிதம் இல்ல, நண்பர்கள் கொடுத்த பரிசும் இல்ல, அது போதை. அந்த ஒரு நொடி மெஹ்ராவுக்கு மொத்த உலகமும் நின்ன போன மாதிரி இருந்துச்சு. கைகள் நடுங்கிக்கிட்டே அந்த பொட்டலத்தை பிரிக்கிறாங்க. அவங்களால நம்பவே முடியல. சந்தேகத்தோட அதிலிருந்து ஒரு துளியை எடுத்து லேசா மூக்கு கிட்ட கொண்டு போறாங்க. அவ்ளோதான், தலை சுத்தி மொத்த உலகமும் இருண்டு போச்சு. அந்த நொடியில அவங்க ஒரு கண்டிப்பான டீச்சர் இல்ல, தன் ஒரே பிள்ளையோட எதிர்காலம் கண் முன்னாடியே இருண்டு போறத பார்த்து நொறுங்கி போன ஒரு சாதாரண தாய். அங்கே ஒரு ஆசிரியை இல்ல, உடைந்த நொறுங்கி போன ஒரு தாய் மட்டும்தான் இருந்தா. அவளோட வலிக்கு வார்த்தைகளே வரல. கண்ணீர் மட்டும்தான் அவளோட மொழியா இருந்துச்சு. அழுகை மட்டும்தான் அவளோட வேதனைய வெளிப்படுத்துச்சு. யோசிச்சு பாருங்க, உலகத்துக்கே அறிவை கத்துக் கொடுத்த ஒரு ஆசிரியை தான் சொந்த மகனை காப்பாற்ற வழி தெரியாம, அவன் போற தப்பான பாதைய தடுக்க முடியாம கையறு நிலையில நின்ற அந்த நொடி, அதுதான் ஒரு தாயின் மிகப்பெரிய வலி. மெஹ்ராவின் கதை அவங்களுடையது மட்டும் இல்ல. இன்னைக்கு பல வீடுகளுக்குள்ள இந்த மாதிரி போராட்டங்கள் சத்தம் இல்லாம நடந்துட்டு இருக்கு.
மதம், இனம்னு எந்த பேதமும் இல்லாம இந்த போதை பழக்கம் இன்றைய இளைஞர்களையும் யுவதிகளையும் ஒரு சேர தாக்குது. அப்ப நாம என்னதான் செய்யணும்? பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்களோட சின்ன சின்ன மாற்றங்களை கூட அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. திடீர்னு தனிமையை விரும்புறாங்களா, அளவுக்கு அதிகமா கோவப்படுறாங்களா, கேளுங்க. அவங்க பழத்தை என்ன செய்யறாங்கன்னு கண்காணிங்க. அவங்க நண்பர்கள் யாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிக முக்கியமா, எவ்ளோ பிஸியா இருந்தாலும் தினமும் ஒரு 10 நிமிஷமாவது அவங்களுக்காக ஒதுக்கி பேசுங்க. உங்க மனசுல வர சின்ன சந்தேகத்தை கூட சாதாரணமா விட்டுறாதீங்க. இளைஞர்களே, நண்பர்களே, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிற அந்த ஒரு நொடி ஆசை உங்க மொத்த வாழ்க்கையும் அழிச்சிடும். மன அழுத்தத்துக்கோ பிரச்சனைகளுக்கோ போதை ஒரு தீர்வு கிடையவே கிடையாது. அது உங்களை இன்னும் பெரிய படுகொலியில தள்ளும். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா தயங்காம அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. உதவி கேட்கறது பலவீனம் இல்ல, அதுதான் உண்மையான பலம். ஒரு முக்கியமான விஷயம், இன்றைய இளைஞர்கள் கெட்டவர்களாக பிறப்பதில்லை. அவர்களை கவனிக்க தவறும் சூழலும் பெற்றோரும் தான் அவர்களை மாற்றி கடைசியில அவர்களை இழக்கிறார்கள். தன் மகன் போதைக்கு அடிமையாகிவிட்டான் என்ற கொடூரமான உண்மைய நேருக்கு நேர் சந்திச்ச மெஹ்ரா அடுத்து என்ன செய்யப் போகிறார்? ஒரு ஆசிரியையாக இருந்த அவங்க தம் மகனை இந்த நரகத்திலிருந்து மீட்பாங்களா, இல்ல இந்த அதிர்ச்சியில உடைஞ்சு போவாங்களா? தம் மகனை கிட்டத்தட்ட இழந்த இந்த தாய் அடுத்து என்ன செய்வா? மெஹ்ராவின் போராட்டத்தின் அடுத்த கட்டத்தை அடுத்த பாகத்தில் விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோவை லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. This is Yours Life Parables.